என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்போ அவங்க? நான் அவங்கள பற்றி இங்கே நினச்சிட்டு இருக்க மாதிரியே அவங்களும் என்னை பற்றி அங்கே நினச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. நாளைக்கு வந்ததுக்கப்புறம் கேட்டால் இல்லைன்னு சொல்லுவாங்க. எதுக்கு? அது வேற. நான் ஆட்டோல இருந்து தூங்கினப்போ ஏதோ முணர்ற சவுண்டு கேட்டுச்சு. முழிச்சு பார்த்தேன்னா அவங்க திரும்பி பார்த்த மாதிரி இருந்துச்சு என்ன. அதுக்கப்புறம் திடீர்னு திரும்பினாங்க. கேட்டா இல்லைன்ற மாதிரியே ஒரு பேச்சோட பேசி சமாளிச்சிட்டாங்க. ஒன்றுமே புரியலையே. அவங்க பொய் சொல்லியிருப்பாங்களோன்னு ஒரு டவுட்டும் இருக்கு. எதுவும் தெரியாமல் அப்படி ஒன்றும் அவங்கள நம்ம சந்தேகப்படுறது தப்பு இல்லையா? ஆனால் 100ல் 90% அவங்க என்ன தான் பார்த்துருப்பாங்கன்னு தோணுது. ஸோ அது நினைக்கும் போதே என்னவோ மாறி இருக்கு. இவங்களை பார்த்ததுக்கு அப்புறமேட்லேருந்து டெய்லி நைட் ஆனால் இவங்கள பற்றி நினச்சி இருக்கேன். ஏன் தான் இப்படி பண்ணுறேனோ தெரியல. நான் டெய்லி அவங்கள நினைக்க மாரி அவங்களும் என்ன நினச்சிட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரியும். எனக்கு உள்ளுணர்வு சொல்லுது. ஆனால் நீங்கள் 10th தான் படிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. அது உண்மையா பொய்யான்னு தான் தெரியல. இன்னொரு வாட்டி கூட கிளியராக கேட்கணும். ஆட்டோவில் அவங்கள ரசித்தது நான் தான் அவங்களுக்கு தெரியலை. தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். நம்மள சும்மா விட மாட்டாங்க. 1008 கொஷின் கேட்டு நம்ம வாயை மூட வச்சிருவாங்க. அப்புறம் எப்போ விடியும் அவங்கள போய் பார்க்கணுன்னு நினப்பெல்லாம் போட்டு கொலை பண்ணுது என்ன. ஆமாம், நான் 10th சொன்னல, அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கோன்னு தெரியல. அதை பற்றி ஒரு வாட்டி கூட கேட்டு பார்க்கணும். அந்த 2 கண்ணு அப்போ என்ன அழகா முட்டை முட்டையா இருக்கு. அவங்களுக்காகவே தனியா அழகா செஞ்சு படைச்சு வச்சிருக்காங்க போல கடவுள். நான் பாரு இன்னும் கொஞ்ச நாள்ல பைத்தியம் பிடிச்சிருவோம் போல அந்த பொண்ணை நினைச்சு நினைச்சு. அந்த உதட பார்க்கும்போது ஐயோ, என்ன சாவடிக்கிறதுக்குன்னே இந்த பிரம்மை இப்படி படைச்சு வச்சிருக்கான் போல. அதனால தாண்டி சொல்கிறேனே, எனக்கு தேவையில்லாத டென்ஷன் வரும். எதுக்கு? அதான் வேண்டாம். சரியா? இப்போ என்ன உனக்கு? வருண் வரும்போது அவங்க ஃப்ரெண்டும் அவங்க கூடவே வரக்கூடாது, அவ்வளோதானே? ஆ, அவ்வளோதான். ஆனால் நீ இதை ஸ்ட்ரைட்டாக வருண்கிட்டயே சொல்லலாம்ல. ஏ வருண் ஊ ஆளு, இதை எப்படி நான் போய் அவர்கிட்ட சொல்ல முடியும்? நீ தான் சொல்லணும். நீ சொன்னால் உடனே கேட்டுருவார்ல. ஆனால் என்கிட்ட இருந்து திட்டு வாங்குறதுக்கு தான் நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். ஏ அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. நீ தான் சொல்லி ஆகணும் போ. நான் எங்க போய் யார்கிட்ட சொல்றது? அவர் வரும்போது வேணா பார்ப்போம். ஏதோ எப்பவோ சொல்லிக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா வருணோட ஃப்ரெண்டு வருண் வரும்போது அவர் கூடவே வரக்கூடாது, அவ்வளோதான். டாட். ம் சரிங்க மேடம். மச்சான் ப்ளீஸ்டா, என்னை பார்த்தா பாவமா தெரியலையா? வாடா. டேய், நான் தான் நேத்தே உன்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்னடா பெரும் மறுபடியும் வாடா வாடான்னு கூட்டிக்கிட்டு இருக்க? சரி, அப்போ நீ வரமாட்டல? ஆ, அதையே தான் நான் உன்கிட்ட 1/4 மணி நேரமா பாட்டா பாடிக்கிட்டு இருக்கேன். கேட்கவும் மாட்டேங்குது, புரியவும் மாட்டேங்குது. இப்பயாச்சும் புரிஞ்சிச்சே. ஏ வாடா. ஏய் ஏய், டேய் 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 இரும. சரி சரி, இழுக்காத, வரேன் வரேன் வரேன். அப்படி வா வலிக்கு வா. இந்த நாய் பேச்செல்லாம் கேட்க வேண்டிய நிலைமை எனக்கு வரும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. மூடிட்டு வாடா. சும்மா நொய்யி நொய்யி நொய்யின்னு இருப்பான். நீ சொல்லுவடா சொல்லுவ, இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலையும் சொல்லுவ எருமை. ஓய் சக்கரக்குட்டி. அனினா சொல்லிடு. இவ வேற ஒருத்தி. ஓய் சக்கரக்குட்டி, உன்னதானே கூப்பிட்டேன், எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணாம அப்படியே நின்றுட்டு இருக்க. வாங்க வருண், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கரெக்டுடி, இப்பதான் எல்லாத்தையுமே சொல்லிடு. மனசுல ஒன்னையுமே வச்சுக்காத. நான் சொன்னது எல்லாத்தையுமே சொல்லிடு. கொஞ்ச நேரம் மூடிட்டு நான் சொல்றேன். ஓகே டன். நேத்து என்னெல்லாம் பேசிட்டு வந்து நிக்கிறாம்பர் எரும மாடு மாதிரி. இப்போ நான் பேசிட்டா இல்லாட்டி நீயே பேசிக்கிறியா? ஏய் நீயே பேசிடு எதனாலும். அப்ப அமைதியா இரு. ஏய் சக்கரக்குட்டி, நீ எப்போ சொல்லுவேன்னு நான் வெயிட்டிங்ல இருக்கேன். சொல்லு, என்ன பேசணும் உனக்கு? நான் இதை சொல்றதுக்கு என்ன மன்னிக்கணும். ஏன்?
உங்க ஃப்ரெண்டை பத்தி தான் சொல்ல போறேன், அதான். நேத்ரனை பத்தியா? ம், ஆமா. என்ன சொல்லணும்? நவமித்ராக்கு அவர் வர்றது இஷ்டப்படல. அதனால இனி நீங்க வரும்போது அவரை கூப்பிட்டு வராம இருக்கிறது நல்லது. இத நீங்களா சொல்றீங்களா இல்ல யாராவது உங்களை சொல்ல வச்சாங்களா? நவமித்ராக்கு இஷ்டப்படலன்னு அவளே தான் சொல்ல சொன்னாலே. ஓ மச்சான், என்னடா ஆச்சு? ஏன்டா இவ்வளோ கோவமா இருக்க? இனி நீ உன் ஆளை பார்க்க போகும்போது நீ வேண்டான்னு சொன்னாலும் நான் உன் கூட தான் வருவேன், சொல்லிட்டேன். அனினா, அட பாவி, நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? இவ கிட்ட போய் என்ன மாட்டி விட்டியடா அனினா. ஏ, நான் ஒண்ணுமே பண்ணலடி. நீ ஒண்ணுமே பண்ணல, சரி ஓகே. நான் இனி உன் கூட வர மாட்டேன், நீயும் என் கூட வராத, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு எல்லாம். ஏய், எனக்கு யாருடி இருக்கா உன்னை விட்டா? அப்ப அந்த கருப்பனை வர வேணான்னு சொல்லு. இன்னொரு வாட்டி உன் ஆளோட ஃப்ரெண்டு என்ன கருப்பன்னு சொன்னான்னு வச்சுக்கோ, உனக்கு தான் அடி விழும். இதுங்களுக்கு மத்தியில நானும் என் ஆளும் ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? அனினா, சொல்லுங்க. இவங்க 2 பேரும் இங்க இருந்து சண்டை வேணா போட்டுக்கிட்டு போட்டோம், நம்ம 2 பேரும் அங்கிருந்து தனியா போய் பேசலாமா? போவாதடி, சொல்லிட்டேன். போலாம் வருண். ஏ துரோகி, நான் போறேன்பா. வாங்க வருண், போலாம். ஓகேடா சக்கரே. மச்சான் போட்டா? நீ போடா, நான் பார்த்துக்கிறேன். இவ எப்படி என்ன வரக்கூடாதுன்னு சொல்லுவா? நீ போ, நான் பார்த்துக்கிறேன் இவளை. காட்ஸ் கிரேஸ். தேங்க்யூடா மச்சான். மாமா கை பிடிக்கிறியா சக்கரே? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், போலாம். ஓகே. வழி இதுங்க ரெண்டும் இருந்துக்கிட்டு. நமக்கு எதுவும் கேட்கல வருண், வாங்க நம்ம போலாம். ஓகேடா சக்கரக்குட்டி. இவன் பக்கத்துல நெருங்கி வந்துட்டே இருக்கான், எனக்கு பயமா இருக்கு. அனினா என்ன தனியா விட்டுட்டு போயிட்டா. இப்ப நான் இங்க நிக்கணுமா போகணுமா? ஏய், ஒன்னதான் கேட்கல. நான் எதுக்கு பயப்படணும்? என்னடா டால்டா பயலே? ஏய், டால்டா பைய கோல்டா பையன்னுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் உன்னை. என்னடா என்ன பண்ணுவ? வெட்டி போட்டுருவியா? அதுக்கும் மேல. அதுக்கும் மேல உன் தலை. ஏய், மரியாதை இல்லாம பேசாதடி என்கிட்ட. ஏய், என்ன வாடி போடின்னு சொல்றாள் வச்சுக்காத. அப்படி தாண்டி சொல்லுவேன். இங்க பாரு நேத்ரன், உன்னோட பேக் ஹிஸ்டரி ஃபுல்லா எனக்கு தெரியும். இதுக்கு மேல நீ என்கிட்ட வந்து தொல்லை பண்ற வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், சொல்லிட்டேன். ஏய், தேவையில்லாததெல்லாம் பேசாத. ஆமா ஆமா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது தானே. ஏய், வாய் முட்ரி. வாடி பொடின்னு சொல்லாத, ஒரு லெவலுக்கு மேல எனக்கு அவ்வளோதான். எவ்வளோதான்? ஏய் சீப்பே, உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. உன்கிட்ட மட்டும் பிடிச்சு இஷ்டப்பட்டா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இஷ்டம் இல்லைன்னா போடா, எதுக்கு வர? உனக்கு இஷ்டப்படலைல்ல, அதனால தான் வரனே. ஏண்டி நீ என்னையே வரக்கூடாதுன்னு சொல்றியா? என்ன வரக்கூடாதுன்னு சொல்ல நீ யாருடி? இனி நான் அவன் போகும்போது அவன் கூடயே வருவேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஓய், லவ் பண்ணலன்னு சொல்ற, இப்படியே பார்த்துட்டே இருக்க. யார் உங்களை பார்த்தது? நான் ஒன்றும் உங்களை பார்க்கல. பொய் சொல்லாத. ஆமா ஆமா, பொய் சொல்றாங்க. ஏய் ராங்கி, உண்மையை சொல்லு. பிடிச்சிருக்கா இல்லையா? வந்து உட்காந்து 10 நிமிஷம் மேல ஆகுது, என் கண்ணையே பார்த்துட்டு இருக்க, அப்புறம் பிடிக்கலன்னு பொய் வேற சொல்ற. ஐயடா, நான் ஒன்றும் உங்க கண்ணெல்லாம் பார்க்கல. சக்கரக்குட்டி, உண்மையை சொல்லு. இந்த மாமனை பிடிச்சிருக்கா இல்லையா? அந்த பக்கம் திரும்பிட்டு அமைதியா இருந்தா மௌனம் சம்மதம். ஏய் சக்கரக்குட்டி, என்ன? அந்த பக்கம் திரும்பி இருந்து யாரோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆமா,
நிஜமா தான் சொல்றியா? நிஜமா தான் சொல்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, என்னால சந்தோஷம் தாங்க முடியல. ப்ளீஸ் 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 எனக்காக உன் வாயால் அந்த 3 வார்த்தை சொல்லு ப்ளீஸ். செல்லம்ல சொல்லு ப்ளீஸ். ஐ லவ் யூ. ஐயோ சக்கரகுட்டி, ஐ லவ் யூ so much டி செல்லம். ஓய், ம் இவ்வளோ நாள் மனசுலயே வச்சுக்கிட்டு என்கிட்ட ஆக்டிங் தானே பண்ணிட்டு இருந்த. ம் கள்ளி கள்ளி. ஏன்டி இப்படி பண்ண? பின்ன உங்கள் லவ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எனக்கு தெரிய வேண்டாமா? அதான் டெஸ்ட் வச்சேன். கொஞ்ச நாள் பின்னாடியே சுத்த விட்டேன். ஏ சக்கரியே, நீ என்ன செஞ்சாலும் அழகுடி தங்கமே. கடைசி வரைக்கும் எனக்கு உண்மையாக இருப்பீங்கல்ல? பின்ன உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் மனசால கூட நினைக்க மாட்டேன். ம் கடைசி வரையும் என்னை விட்டு போயிட மாட்டீங்களே? நீ போடான்னு அடிச்சு துரத்துனாலும் போக மாட்டேன். ம் மட்டும்தானா? பின்ன அது கூடவே ஏதாவது ஸ்பெஷலா? செருப்புல செருப்பு அது வரும் இப்போ. வேண்டாம் வேண்டாம். ம் அப்படி வாங்க. இதோ வரைமான்னு சொல்லிட்டு போனவங்கள இன்னும் ஆளையே காணல. தனியா இருக்க பயமா இருக்கு. ஒர்க்குக்கு கூட யாரும் இன்னும் வராம இருக்காங்க. ஷோ, என்னங்க யாரையும் காணோம்? இருவரே பார்க்கும் படல் விழா, திரையிடும் மோக திருவிழா, மார்பினோரம் சாய்ந்து கூன காதிடு. ஏங்க கவி, நான் தான் அதித். என்ன பாருங்க, நான் அதித் தான், வேற யாரும் இல்ல. பயப்படாதீங்க கவி. காமன் தீர்வித தீர்வித வேர்வையில் மூழ்கிடும். இன தீண்டி தீண்டி தீயை ஓட்டுகிறாய், தூண்டி தூண்டி தீயை ஓட்டுகிறாய். நீயே காதல் நூலகம், கவிதை நூல்களாயிரம், காதல் தீவிர பாதையில் ஆயுதமானதே. சாரி. இங்க யாரும் இல்ல, நான் பயந்துட்டேன். பரவாயில்லங்க. ஐயோ, எல்லா வாட்டையும் தடங்கி தடங்கி அவர் மேலேயே விழுற மாதிரி இருக்கு. அவர் கண்ணை பார்க்கவே முடியல, வெக்க வெக்கமா வருது. உங்க அப்பா இல்லையா? இப்போ வந்துடுவாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. வெக்கப்பட்டுட்டு ஓடுறத பாரு. ஆமா, கடையில இந்த பொண்ணை மட்டும் தனியா விட்டுட்டு எப்படி இவர் போனாரு? அட்லீஸ்ட் கூட யாராவது இருந்தா விட்டுட்டு போயிருக்கலாம். இப்படி தனியா இருக்கும்போது விட்டுட்டு போனா எப்படி இது? அவர் வரட்டும், சொல்லணும். நான் இதை சொன்னா ஏதாவது தப்பா நினைப்பாரா என்னன்னு தெரியலையே. ஏதாவது எமர்ஜென்சியா என்னன்னு தெரியல. அதுக்காக இப்படி தனியா விட்டுட்டு போறது நல்லது இல்லை. சொல்லிதான் ஆகணும். அப்பதான் இன்னொரு வாட்டி இது போல நடக்காது. இப்ப நான் என்னவே பரவாயில்ல, வேற யாரையாவது வந்து கட்டி பிடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஸோ ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்றதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். தம்பி வந்துட்டீங்களா? ஆமாம் சார், இப்போதான் வந்தேன். சரி சரி தம்பி, இன்னைக்கு டெலிவரி உண்டு. கொஞ்ச நேரம் போட்டும் நான் சொல்கிறேன். சரிங்க சார். சார் ஒன்று சொல்லணும் உங்ககிட்ட. சொல்லுப்பா தம்பி. உங்கள் பொண்ணை மட்டும் தனியாக இந்த கடையில் விட்டுட்டு போயிருக்கீங்க. அவங்க பயந்துட்டாங்க. ஐயோ, என்னப்பா ஆச்சு? இப்போ எங்கே இருக்காவ? இதுக்கு அடுத்த செக்ஷனில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தாங்க, இப்போ தான் போனாங்க சார். ஓ சரிப்பா தம்பி, அர்ஜென்ட் ஒர்க்கு முடிச்சே ஆகணும், அதனால தான் போக வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. முடிச்சுட்டு வந்து பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே பயந்துட்டு இருக்காங்களா மேடம்? ஆமாம் சார். சரிப்பா, நான் போய் என்ன ஏதுன்னு பார்க்குறேன். சரிங்க சார். அந்த டாக்குமெண்ட் அவங்க போட்ட இடத்துல அப்படியே கீழே கிடக்குது.
அவங்க வரட்டும், இதை கொடுக்கணும். ஏதாவது பயந்துட்டியாம்மா இம்பார்ட்டண்டா கவி? இதில் எழுதி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் ஃபீல் பண்ணுவாங்களே. ம் ஆமாப்பா. கடையில் யாருமே இல்லை, நான் தனியாக இருந்தேன், அதான் பயந்துட்டேன். இந்த ஒர்க்கர்ஸ் ஏன் இன்னும் வராம இருக்காங்க? நானும் அவங்கள தான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன், யாரையுமே காணலையேன்னு. சரி சரிம்மா, இனி நான் அப்படி போக மாட்டேன், பயப்படாத சரியா? ம் 10 மணி ஆகும்போது ஒரு டெலிவரி இருக்கு, அது 2 பேர் போய் முடிச்சிட்டு வந்துருங்க சரியா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அங்க. சரிங்கப்பா. ஏங்க ம் உங்க டாக்குமெண்ட் வேண்டாமா? வேணும், தாங்க. கீழே போட்டு போனதோட சரி, வந்து எடுக்கவே இல்லை நீங்க. அது அது வந்து சரி சரி, எனக்கு புரியுது, பதட்டப்படாதீங்க. ம் இந்தாங்க ஃபைல். தேங்க்யூ. பரவாயில்ல, இருக்கட்டும். சரி, உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க, ஒரு சின்ன வேலை இருக்கு, போய் முடிச்சிட்டு வரேன். ம் சரி. அப்புறம் டெலிவரி பண்ற டைமுக்கு கரெக்டா 10 மணிக்கு வந்துடுவேன். ஆ சரி ஓகே, போயிட்டு வரேன். ஐயோ, எனக்குன்னு எல்லாம் வந்து அமையும் போல. அன்னைக்கு மேல இருந்து மாவு எடுக்கிறேன்னு சொல்லி விழுந்தேன், இவர் தான் பிடிச்சாரு. இன்னைக்கு இவரையே போயிட்டு கட்டி பிடிச்சிட்டேன் பயந்து. ஐயோ, இவர் முகத்தை பார்க்கவே கூச்சமா இருக்கு. ஆனா இவரோட கண்ணை பார்க்கும்போது ஏதோ தோணுது, என்னது அதுன்னு தெரியலையே. அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஒரு நிம்மதி இல்லாத மாதிரி இருக்கு. சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அந்த கண்ணில் அப்படி என்ன மாயம் இருக்குன்னு. பல்பு கண்ணு. அச்சோ, அவங்கள கட்டி பிடிச்சதை நினைக்கும் போது என்னமோ ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. கவி, ஆ இதோ வரேன்ப்பா. வா வா, சீக்கிரம் வா, வேலை இருக்கு. ம் ஏங்க இந்த வீட்டுக்காரங்க எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் வாங்கிட்டே இருப்பாங்களோ? ஆமாங்க, இவங்க ஒரு புக் ஷாப் வச்சுருக்காங்க. அந்த புக் ஷாப்புக்கு ரொம்ப தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட தான் வாங்குவாங்களே. ஓ ஓகே, ரொம்ப பெரிய புக் ஷாப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அதில் தான் சொல்கிறேனே. ஆ இருக்கலாம் தான். நீங்கள் போனது இல்லையா? போகணுன்னு ஆசை இருக்கு, ஆனால் அப்பா கூட்டிகிட்டு போக மாட்டாங்களே, என்ன பண்ணுறது. அப்போ புக் ஷாப் போகிறது உங்களுக்கு ரொம்ப இஷ்டமோ? ம் படிக்கிறது நல்லா இஷ்டங்க. அப்போ ஏன் பிகாமோட நிறுத்திட்டீங்க? எம்காம்லாம் படிக்கலாம்ல. அப்பா படிக்க விடலைங்க. ஓ, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளுங்க. நீங்கள் எதுவும் நினச்சிக்க கூடாது நான் இப்படி கேட்குறேனேன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் நினைக்க மாட்டேங்க, நீங்கள் கேளுங்க. நீங்கள் ஏன் 10th நின்றுட்டீங்க? அதுவா, 10th 10th சொல்ல முடியாது, 12th பாதியிலே நின்றுட்டேன். அதனால 11th சொல்ல முடியாதுல்ல. பப்ளிக் எக்ஸாம் எது எழுதணுமோ அதுதானே இம்பார்ட்டண்ட்டாக வரும். ஸோ 11th சொன்னாலும் பாதியிலே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் 10th ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தானே இருக்குது, அதனால 10th சொன்னேன். ஓ, அப்போ 11th 12th என்ன குரூப் எடுத்துருந்தீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருந்தேன். பரவாயில்லையே. சே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து 12th எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடுச்சா உங்களால்? ரொம்ப கஷ்டம். ஏங்க அதெல்லாம் முடிஞ்சு வருஷம் ஆகுதுங்க, இப்போ ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது? பண கஷ்டன்றதுனால தான் நீங்கள் படிக்காமல் நின்றுட்டீங்கல்ல? ஆமாங்க, அப்பா பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பா போனதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாச்சு. அதனால நான் வேலைக்கு போக வேண்டிய நிலைமை வந்துச்சு. அதனால படிப்பை விட்டுட்டேன். உங்கள் அப்பா எங்கே போனாங்க? யாருக்குங்க தெரியும், திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிட்டாங்க. எங்கே தேடியும் கிடைக்கல. நல்லா கஷ்டப்பட்டோம் வாழ்க்கையில் நாங்கள். எங்கள் பாட்டி மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான். ஓ சரி, ஃபீல் பண்ணாதீங்க. ஃபீலெல்லாம் எப்போவோ பண்ணி முடிச்சாச்சுங்க. சம்டைம்ஸ் நினைக்கும் போது ஆனால் ஒரு சின்ன ஃபீல் வரும், அப்போ தட்டி விட்டு போயிட்டே இருப்போம் நாங்கள். ஏன்னா நம்ம வாழ்க்கை இவ்வளோதான்னு தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் பழையசையெல்லாம் போட்டு எதுக்கு யோசிச்சு டென்ஷன் ஆகி நமக்கு நம்மளே கஷ்டப்படுத்தி, அதெல்லாம் நினைக்கவே கூடாது. நீங்கள் சொல்கிறது தான் சரி.
நமக்கு கஷ்டம் கொடுக்குற எதையுமே நம்ம யோசிக்கவே கூடாது. அப்போதான் நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா வாழ முடியும். ஆனா நம்ம சந்தோஷத்தை நினைக்கிறத விட கஷ்டத்தை தான் அதிகமா நினைப்போம். நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பின்ன யோசிக்காம இருந்துருப்பேனா? எனக்கும் நிறைய வாட்டி தோணி இருக்குங்க. இது என்னடா இது, கஷ்டம் மட்டும் இப்படி மனசுல வந்துட்டு வந்துட்டு போகுது, ஆனா சந்தோஷம்லாம் அவ்வளோ வரவே மாட்டேங்குது. ஏன் அப்படி அப்படின்லாம் நானே யோசிச்சிருக்கேன். ஏங்க, இந்த கடவுள் புன்னகைன்னு ஒரு அழகான மர்மத்தை படைச்சிருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமா? புன்னகைன்னு ஒரு மர்மமா? ஆமாங்க. உங்களுக்கு எப்படி அது தெரியும்? நீங்க தான் சிரிச்சதே இல்லையே. அது சிரிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்பாடி, சிரிச்சிட்டீங்களா? உங்களுக்கு சிரிக்க கூட தெரியுமா? ஐயோ, எனக்கு சிரிக்கலாம் தெரியும். அப்போ சிரிக்க வேண்டியது தானே. எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா நீங்க சிரிக்கும்போது? அப்படியா? பின்ன தேவதை மாதிரி இருக்கீங்க. சரிங்க, இனி சிரிக்கிறேன். போதுமா? நல்லது. அதுக்காக நான் சும்மா சும்மா சிரிச்சுக்கிட்டு இருந்தேன்னா எல்லாரும் என்ன பைத்தியம்னு சொல்லுவாங்க. ஐயோ, நான் அப்படியெல்லாம் அந்த அளவுக்குலாம் சிரிக்க சொல்லல. ஏதாவது சிரிப்பான பேச்சு பேசும்போது சிரிக்கிறதுல தப்பில்லையே, அதுதான் நான் சொன்னது. அப்ப சரி, இனி நான் சிரிக்கிறேன். தேவதை சொல்றத பாரு. அப்ப சரி, இனி நான் சிரிக்கிறேன். இப்ப எதுக்கு நீங்க சிரிச்சீங்க? ஐயோ, மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமா சிரிச்சிட்டனோ? ஒன்றும் இல்லைங்க, சும்மா நீங்க சொன்னது நினச்சி சிரிச்சேன், வேற ஒன்றும் இல்லை. ஓ, சரி சரி. சிரிக்கும் போது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்புறம் அப்புறம் என்ன சொல்லணும்? சொல்லுங்க நீங்க.